கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பிலிப்பியர் 1வது அதிகாரம் 27வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 1:27. ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். தானை நான் மைகள் எனக்கு செய்தீர், யா பாடி நன்றி சொல்வேன், நான் யா பாடி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். யா தேவனே உம்மை துதிப்பேன். Obaraba, obaraba, obarabara, obaraba, obarabara, obaragashagaragaragara. பலவினன் என்று தாழ்ந்து விடாமல் பலத்தால் எடை கட்டினீர். பலவினன் என்று தாழ்ந்து விடாமல் பலத்தால் எடை கட்டினீர். யா பலத்தால் எடை கட்டினீர். உகமாரா உகமாரா உகரரரா ஒப்பரபா ஒப்பரபரா உபரகரகரகரகரா. பாவத்தினாலே மாறித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மாறித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. யா கிருபையால் ரட்சித்தீரே. அமரரா அமரரா அமரரரா அகரக அகரகரா அகநகரகரகரகரா. பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். யா பூரண சுகமாக்கினீர். யா தனை நான்மைகள் எனக்கு செய்தீர், யா பாடி நன்றி சொல்வேன், நான் யா பாடி நன்றி சொல்வேன். மோல் முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டேர். முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். யா சாத்தானை ஜெயித்து விட்டீர். ஒரே வாரா ஒரே வாரா ஒரே வாரா ஓ பரபா ஓ பரபரா ரிகாரி பரபாரி பரபரா. நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. ஐயா விவரிக்க முடியாதையா. வரரா வரரா வரரரரா வரரா வரரரரா நகரரரரரரா. எனக்காக மாறித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காக மாறித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். ஐயா எனக்காய் மீண்டும் வருவீர். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட், ஜீவபாதை ஊழியர் ஸ்டீஃபன் கார்த்திக் ஸ்டீஃபன் பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். வசனத்துக்குள்ள வருவோம். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 27வது வசனம். நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும். பவுல் ரெண்டு வகையான காரியத்தில் இருக்கிறார். நான் மரணத்தை சந்திக்க ரெடியா இருக்கு. அவருக்கு தெரியும் ஜெயில இருக்காரு, ஜட்ஜ்மெண்ட் வரல, ஜட்ஜ்மெண்ட்ல எப்படி நான் வரலாம். அதனாலதான் ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தாருன்னா நான் வருவேன். நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று. ஒரே ஆவி, ஒரே ஆவிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது. காரணம், நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை அப்படியே டைவர்ட் பண்ணி விட்டுருவான் சத்தம். பல வகையில் அவன் செய்வோம். ஒரு சிலருக்கு பணம், இந்த பணம் பணம் பணம்னு சொல்லி மக்களை கிறுக்காக்கிடுவாங்க. அவங்கெல்லாம் எக்ஸ்பர்ட். அதுல பணம் வாங்குறதுல எக்ஸ்பர்ட். எப்படி அவங்களுக்கு அப்படியே உறிஞ்சுறதுல தெரியும். ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். விருதுநகர்ல ஒரு சபை. அந்த ஊழியக்காரர் விருதுநகருக்கு வரும்போது அவர் கையில் ஒண்ணுமே கிடையாது, எம்டி ஹேண்டா வந்தார். ஒரு பெரிய ஒரு சபையை கேட்டுட்டார். ஒரு தம்பி இந்து பையன் சென்னையில இருந்து விருதுநகருக்கு வர்றாரு. அவர்கிட்ட யாரோ சொல்லியிருக்காங்க, இந்த பாஸ்டர் பேரை சொல்லி, அவர் ரொம்ப நல்ல பாஸ்டர், அவர் சபைக்கு போங்கன்னு சொல்லி. பையன் கொஞ்சம் வசதியான பையன், விட்ட பையன். இவன் வந்து அந்த சபையில போய் பாஸ்டர் சந்திச்சிருக்கான். பாஸ்டருக்கு பார்த்தாரு, நல்ல பசையுள்ள பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவன் சொல்லியிருக்கான், எனக்கு ஒரு
வாஞ்சியோடு நான் வந்திருக்கிறேன். என்னுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபத்தை சொன்னாரு. அதை நான் வெளியில சொல்ல முடியாது, யாருக்காவது வேணும் தனியா கேளுங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு, இங்க சொல்ல முடியாது. அந்த தம்பி இந்த பாஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு கண்டிஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பெரிய சர்ச் இருக்கு, இதுல மைக் சிஸ்டம் எல்லாம் பழைய சிஸ்டம் இருக்குது. நீங்க என்ன செய்யணும், எல்லாத்தையும் புதுசாக்கணும், லேட்டஸ்ட் நீங்க மாத்தணும். மாத்திட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு வேண்டதுக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். இவன் அலறி அடிச்சு ஓடி வந்துட்டான். எங்க சர்ச் நம்ம சபைக்கு வந்தாரு. அது வேற கதை. இப்போ சொல்றான், சார் நான் போன உடனே என்கிட்ட எவ்வளவு பணத்தை கறக்க முடியுமோ அதெல்லாம் சார் நோக்கமா இருக்காரு அப்படின்னு சொல்லி. ஆனா பவுல் மைக் சிஸ்டத்தெல்லாம் கேட்க மாட்டாரு. அவர் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவிலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போறாரு. சுவிசேஷத்தின் விசுவாசம். இந்த தம்பி வந்த உடனே அவர் என்ன சொல்லிருக்கா, எப்பா இவர் இந்து பையனா இருக்கு, இவரு பிறக்கும் பொழுது கிறிஸ்தவர் தான், ஆனா கத்தோலிக்க தரிசனம் இந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ஒரு பெந்தகோஸ்தா மாறிட்டார். இப்ப இவருடைய வாழ்க்கையில என்ன சொல்லணுங்கிறது பவுல் இங்க சொல்றார். ஒரே ஆவி, அந்த ஒரே ஆவி என்ன செய்யணும், ஒரே ஆத்மா என்ன செய்யணுங்கிற பவுல் சொல்றார். சுவிசேஷத்துக்காக நீ போராடணும். சுவிசேஷத்தை நீங்க எப்ப சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ பின்னாடியே சாத்தா வந்து என்ன செய்வான், உங்களை ஒரு அமுக்க பார்ப்போம். நேற்று ஒரு சின்ன சம்பவம், எல்லாம் சின்ன சின்ன சம்பவத்தை நான் ஏன் சொல்றேன்னா, நமக்கு எப்படி ஒரு போராட்டமா நடத்துச்சு. நாங்க சர்ஜரி பண்ணும்போது சிஆர்ம் அப்படின்னு ஒரு மிஷின் வச்சிருக்கோம். அது எப்படின்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு லேசா விளக்குறேன். இப்ப இதுதான் போன் வச்சுக்கோங்க. இந்த போன்ல ஒரு ஹோல் போடுறோம். இப்ப இப்படி சென்டர்ல ஹோல் போடணும். இங்கேயும் போகக்கூடாது, இங்கேயும் போகக்கூடாது, எங்கேயும் வரக்கூடாது. இதான் ஹோல் போடணும். இப்ப சொல்ல ஹிப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல அந்த போன் இருக்கு, உள்ள போகும்போது எங்க போகுதுன்னு தெரியாது. இந்த வயர் ஸ்பிளேட் அதுக்காக ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க, சி ஆம் சொல்லி. அதாவது மேல ஒரு ஆம் இருக்கும், கீழே ஒரு ஆம் இருக்கும். இதுல நம்ம எந்த இடத்துல இப்ப இதுதான் பிராக்சர்னா இந்த கையை எங்க வச்சுட்டு மேலே கீழே வச்சோன்னா அந்த போன் பிளேட் எங்க போறோம் அது கரெக்டா நம்ம காமிச்சு. இவர் சி ஆம் 16-17 லட்சம் அந்த விலை. ஆண்டோட பெரிதான கிருபையில முதல் சிஎம் நான் வாங்குறது ஏறக்குறைய ஒரு 15 வருஷம். அதெல்லாம் மிரக்கிள். அதாவது என்ன மிரக்கிள்னா சிஆம் மிரக்கிள். எல்லாருக்கும் 4 வருஷம் இருக்கிறதே பெரிய காரியம். ஸோ அது ரிப்பேர் ஆச்சு. இன்னொரு சிஎம் வாங்கியாச்சு. இந்த ரிப்பேர் ஆனதை ஒரு தம்பி சரி பண்ணி கொடுத்தாரு. இப்ப அது கொஞ்சம் வயசாயிடுச்சு. ஸோ 3வதாக இதை கொடுத்துட்டு திரும்ப ஒன்று வாங்கணும். இந்த சிஎம்ல நான் எப்பவுமே என்ன செய்வேன்னா கொஞ்சம் வசனங்கள் அதனால ஒட்டுவேன். ஒட்டிட்டு போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவேன். நானு மரியா நேற்று ஜெபம் பண்றதுக்கு எப்ப நான் உள்ள போய் முழங்கால் போட்டேன்னு காரணம் போயிடுச்சு. சாத்தானுக்கு சில விஷயங்கள் பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா எல்லாரும் முன்னாடியும் அங்க இருக்கிற ஸ்டாஃப் எல்லாம் இருக்காங்க. அந்த ஸ்டிக்கரை ஒட்டு முழங்கால் போட்டேன்னு கரண்ட் போயிடுச்சு. நான் கண்டுக்கிடவே மாட்டேன். தொய்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருந்தோம், கொஞ்சம் கரண்ட் போயிடுச்சு. எதுக்காக இதை நான் அவங்களுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, எப்ப சுவிசேஷ அறிவிக்கிறீங்களோ பிரச்சனை வந்துடும். அதான் பார்க்கிறோம். பிலிப்பியர் 1:27 நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று. உறுதியாய் நிக்கிறதுக்கு காரணம்னா போராட்டம். பவுல் உறுதியா நின்னாரு. எங்க இருக்காரு, ஜெயில இருக்காரு. இதை கேட்கும்போது மற்றவங்களா எப்படி இருக்கும், இல்ல நம்மளே உள்ளதுக்கு போட்டுறாங்க. ஆனா அது கதை வேற. பவுல ஜெயில தூக்கி போடுறாங்க. அவர் கையில விலங்கு கட்டியிருக்காங்க. 100க்கு அதிபதி ஒருத்தன் நிக்கிறான் பக்கத்துல. அவன் கேட்கறான், ஐயா உங்க இயேசு எனக்கு ஏற்கனவே தெரியும் ஐயா அப்படிங்கிறான். உங்களுக்கு எப்படி தெரியும்? ஐயோ உங்களுக்கு தெரியாதா, சிலுவை கிட்ட நின்னது நான் தான் ஐயா அந்த 100க்கு அதிபதி அப்படின்னு சொல்லி அப்படி இயேசுவை குறித்து புகழ்ந்து புகழ்ந்து சொல்லியிருப்பான். அந்த அறிக்கை பண்ணதெல்லாம் நான் தான் சொன்னேன், இவன் தேவனுடைய குமார் நான் தான். இப்ப நீங்க சுவிசேஷத்தை சொல்லுங்க, எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா, நானும் கேட்டுக்கிறேன். இயேசு சிலுவையில் இருக்கும்போது கூட இருந்தேன், அவர் என்ன சொன்னாலும் எனக்கு தெரியாது. உடனே பவுல் என்ன செய்வாரு, சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இதை சொல்லி முடிக்கிறாரா, அதுக்குள்ள அடுத்த இன்னொருத்த வர்றான். இப்படி சொல்லி 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 உள்ள பவுல் வந்து உறுதியாக்க காரணம் என்னன்னா, ஒரே ஆவியிலே உறுதியா என்று ஒரே ஆத்துமாவிலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போறாங்க. பவுலுக்கு ஆண்டவர் ஒரு வாசலை திறக்கிறார். அந்த வாசலுடைய பேர் சங்கிலி. சங்கிலியாலே கட்டப்பட்டிருக்கிறார். இப்ப பவுல் மாத்திரம் கையில கட்டப்படாத இருந்தார்னா இந்த போலீஸ் ஆபீசர்ஸ் இதெல்லாம் பார்க்க முடியுமா? பார்க்க தூரத்துல இருந்து பார்க்கலாம், பேச முடியாது. ஆனா அவங்களோட பேசுறதுக்கு ஆண்டவர் ஒரு வாசலை திறக்கிறார். அந்த வாசல் பேரு சங்கிலி.
விலங்கு. விலங்கு போட்டா அவமானமா இருக்குமா? ரொம்ப அவமானமா இருக்கும். கேவலமா இருக்குமா? கேவலமா இருக்கும். எல்லாரும் அதை பத்தி கிண்டல் அடிக்கிறாங்க, கேலி பண்றாங்க. ஆனாலும் ஒரே ஆவி, ஒரே ஆத்மா சுவிசேஷம். சொல்லி 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 இந்த பிலிப்பியர் அதிகாரம் முடிக்கும் போது, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 22 பரிசுத்தவான்கள் அனைவரும், விசேஷமாக ராயனுடைய அரண்மனையில் உள்ளவரும் உங்களுக்கு வா. அப்ப ஒரே கருத்துல போராடி 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 எல்லாரையும் ஆண்டவருக்காக ஆதாயம் பண்ணிட்டாங்க. இதுதான் பவுலுடைய விசேஷமான ஒன்னஸ். எதிர்த்து நிற்கலால் ஒன்றிலும் மறுளாதிருக்க என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும் படி. எதிர்ப்பு வருமா? வரும். அதெல்லாம் சந்தேகம் இல்லை, கட்டாயம் வரும். ஏன் வராது? ஏன்னா சாத்தானுக்கு பிடிக்காது, சுவிசேஷம் சொல்றது பிடிக்காது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற பாதையில நம்ம இப்படிதான் போகணும். இதை நீங்க மாற்றவே முடியாது. இதுல நீங்க தொய்ந்து வாசிங்கன்னா 27, 28, 29, 30 எல்லாமே ஒரே காரியத்தை தான் பவுல் சொல்ல போகிறார். நம்ம ஒவ்வொரு காரியமா நம்ம பார்க்க போறோம். சரி, இந்த சுவிசேஷத்துக்காக ஏன் நாம் போராடணுங்கிறதுக்கு முதல் ஒரு குறிப்பு நான் உங்களுக்கு காட்டுறேன். மத்தேயு எடுத்துக்கொள்ளுங்கள், கடைசி அதிகாரத்துக்கு வாங்க. இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலக விட்டு போறதுக்கு முன்னாடி கொடுத்த கட்டளை. 28வது அதிகாரம் 18ஆம் வசனத்துல இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை விட்டுட்டு பரலோகம் போக போயிடும். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவளை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டது. எப்படி இது கொடுக்கப்பட்டது சொல்லுங்க? அவர் மரிக்கிறார், உயிரோடு எழுந்திருக்கிறார், கொடுக்கப்பட்டது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷர் ஆக்கி. முக்கியமான ஒரு குறிப்பு, சீஷர் ஆக்கி. எல்லா சபையில் இருக்கிற போதகர்கள் என்ன செய்வாங்கன்னா, விசுவாசிங்கிற லெவலை விட்டுட்டு சீஷர் ஆக்க மாட்டாங்க. விசுவாசி தான், நீ விசுவாசியிலே இருந்து சாகும்போது விசுவாசியா தான் சாகணும். யாருமே என்ன செய்யக்கூடாது. இன்னைக்கும் ஒரு சில போதகர்கள்லாம் எதாவது ஒரு பையன் கொஞ்சம் ஒரு செய்தி சொல்ல ஆரம்பிச்சானா பிடிக்காதவங்க. ஜாதியாக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவினாலே ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளை கை உபதேசம் பண்ணுங்கள், டீச் பண்ணணும். இது ஆண்டவர் கட்டளை. இதுதான் பவுல் சொல்ல ஆரம்பிக்கிறார். சரி, இப்ப அடுத்து ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காட்டப்போறேன். கடைசியில் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து. கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு பாத்திரா இங்க இருக்கீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கீங்க, வித்தியாசமான இடத்துல இருக்கிறீங்க. அந்த இடத்துல நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் சுற்றிலும் இருக்கக்கூடிய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கும். நீங்க கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி என்னைக்கு நீங்க சொல்லிட்டீங்கன்னா எல்லாருடைய கண்களும் உங்க மேலதான் இருக்கும். அது பாத்திரராய் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு நான் வசனம் உங்களுக்கு காட்டப்படும். எடுத்துக்கொள்ளுமா? லூக்கா எடுத்துக்கொள்ளுங்க, 17வது அதிகாரம் 10வது வசனத்துல ஒரு நம்ம இப்படி ஒரு வாழ்க்கைய அந்த எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை சுவிசேஷத்துக்கு பாருங்க. 7வது வசனம், லூக்கா 17:7. உங்களில் ஒருவர் ஆண்டவர் தங்க சீஷர்ல பார்த்துக்க, ஊழியக்காரன் ஊழியம் அல்லது மந்தையை மேய்த்து கொண்டு வரும்பொழுது, அந்த காலத்துல இதுதான் வேலை. ஒண்ணு என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மந்தையை மேய்ப்பாங்க அல்லது வயல்ல வேலை செய்வாங்க. இன்னைக்கு இதை நான் உங்களுக்கு எப்படி சொல்கிறேன்னா, என்னை ஆண்டவர் மந்தை கொடுக்கல, நீங்கள் ஆடுகள், அந்த ஆடுகள் சொல்லல, உலக பிரகாரம். ஆனா நான் ஆஸ்பத்திரியில் எனக்கு ஒரு ஊழியம் கொடுத்திருக்கேன், வேலையை கொடுத்திருக்கேன். அங்க நான் அந்த வேலையை நான் செய்யணும். அது என்னுடைய என்மேல் விழுந்த கடமை. வரும்பொழுது எஜமான் அவனை நோக்கி, நீ உன்னை போய் சாப்பிட்டு வா என்று சொல்லுவானா? நீ முதல்ல சாப்பிட்டான்னு சொல்லுவாரா? இல்ல, நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ண பின்பு. எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணதுன்னா நம்ம அந்த சாப்பாடுனா சாப்பிடுறது இப்படிதான் நான் அவங்களுக்கு விளக்குறதுக்கு எனக்கு ஆண்டவர் ஒரு வேலையை கொடுத்துருக்காரு. மந்தை கிடையாது, வயல் கிடையாது, ஹாஸ்பிட்டல். அந்த வேலையை செய்யறதுக்கு முன்னாடி ஆண்டோடைய வேலையை செய்யும். புரியுது உங்களுக்கு? இதுதான் ரகசியம். ஆண்டோடைய வேலையை ஃபர்ஸ்ட் நீங்க செஞ்சுட்டு உலக பிரகாரமா காரியத்துக்கு போகணும். மந்தையை வைத்து வரும் பொழுது, நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி, 8வது சொல், அறையை கட்டிக்கொண்டு நான் போஜனம் பண்ணும் அளவு எனக்கு ஊழியம் செய், பின்பு நீ புசித்து குடிக்கலாம் என்று சொல்லுவான். அல்லவா? ஃபர்ஸ்ட் பிளேஸ் டு காட். ஃபர்ஸ்ட் பிளேஸ். நீங்க சொல்லக்கூடாது, நான் ஒரு பெரிய நர்ஸ், நீ நர்ஸா இருந்துட்டு போ. ஆனா ஆண்டவருக்கு நீ என்ன செய்யணும்? நான் ஒரு ஏஜென்டா இருக்கிறேன் சார்,
ஸ்கூட்டர் எல்லாம் நான் விற்க போறேன் சார். வித்துக்கோ, நீ ஆண்டவருக்கு ஊழியம் செய் ஃபர்ஸ்ட், அப்புறம் அதை செய். அடுத்து பாருங்க 9. தான் கட்டளையிட்ட அந்த ஊழியக்காரன் செய்ததுக்காக அவனுக்கு உபசாரம் செய்வானோ அப்படி செய்யப்படும். நம்ம கடமை. ஆண்டவர் நமக்கு உபசாரம் செய்வார்னா கேரண்டி எல்லாம் கிடையாது. ஆனா அப்படியே நீங்களும் உங்கள் கட்டளையிட்ட யாவையும் செய்த பின்பு நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், செய்ய வேண்டிய கடமைகளை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்க. அப்பிரயோஜனம் உள்ள ஊழியக்காரன். ஏன் அப்பிரயோஜனம் உள்ள ஊழியக்காரன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் இது ஆரம்பிக்கும் ஒரு பாடலோட எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஒவ்வொரு அடியும் நான் ரசிச்சு ரசிச்சு பாடினேன். காரணம்னா அது என் வாழ்க்கை. ஃபாதர் பெர்க்மன்ஸ் எப்படியோ என் வாழ்க்கையை பார்த்து நம்ம வாழ்க்கையை பார்த்து அந்த பாடல எழுதியிருக்காரு. ஒவ்வொரு காரியம் எனக்காக மறித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர் ஐயா, எனக்காய் மீண்டும் வருவீர். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் ஐயா, செய்ய வேண்டிய வேலை மாத்திரம் செய்தேன். இதுதான் நம்மளுடைய ஒரு ஆட்டிடியூட் ஆகும். ஆனா இன்னைக்கு ஊழியக்காரர்கள் செய்யறத பார்க்கறதா எனக்கெல்லாம் கவலையா இருக்கு. அவங்க ஸ்டேஜ்ல இருந்துகிட்டு ஏதோ இவங்களாலதான் ஆண்டவரே வாழ்றாரு போல அவங்க ஸ்டார்ட் விடுவாங்க. நாமெல்லாம் யாருன்னா அப்பிரயோஜனமான ஊழியக்காரன். நான் செய்ததை மட்டும் தான் செய்யணும். சரி, பவுல் தன்னுடைய வாழ்க்கையில ஜெயில இருக்க இப்ப தன்னை பாக்குறாரு. எப்படி பாக்குறாரு அப்படின்னு நான் காட்டுறேன். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 14 நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி. வீணான ஓடினது வீணாக. இப்ப ஒருத்தர் என்கிட்ட வந்து கேட்டார், ஒரு ஊழியக்காரர், சார் இதுவரை நீங்க எத்தனை பேரை பரலோகத்துக்கு வழி நடத்திருக்கீங்க அப்படின்னு. எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன். அதெல்லாம் தெரியாதா? என்ன கணக்கில் வாங்க மாட்டீங்களா அப்படின்னு. எனக்கு தெரியாதுங்க, எனக்கு தெரியாது. நான் ஊழியத்தை சரி அவ்வளவுதான். ஆனா ஆண்டவர் ஒரு சிலரை எனக்கு காட்டுவாங்க, இந்த கனியை காட்டுவார். ஒரு உதாரணத்துக்கு, பெருமைக்காக இல்லை, ஒரு நடந்த சம்பவத்தை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா நம்ம ஓடுனது வீணாக கூடாதுங்கிறது உதாரணம். ஒரு பாஸ்டர், அவரு கோயிலான் குளம் அப்படிங்கிற ஒரு இடத்துல சின்ன சபை, ஒரு வீட்டுல ஒரு சபை வச்சிருந்தார். அப்ப ஒரு அம்மா வந்து அப்பம் ராபோஜனத்துல வந்து பங்கு பிடிச்சார். இவரு கேட்டாரு, நீ எப்படிமா நீ ஆண்டவரை ஏத்துக்கிட்ட அப்படின்னு அவர் கேட்டுக்காரு. அந்த அம்மாக்கு இவர எங்களோட கனெக்ஷன் இருக்கு அது தெரியாது. அந்த அம்மா, அந்த அம்மா பேரு நாகஜோதி. நாகஜோதி அந்த அம்மா. இது என்னாச்சுன்னா, மதுரை ஜிஎஸ்டில இருந்து புண்ணு ஆறாம வந்துச்சு. அது புத்துக்கு பால் ஊத்துறதுக்கு போயிருக்கும்போது பாம்பு கையை கடிச்சிருச்சு. ஓங்கி கடிச்சதுல எல்லாம் போய் ஸ்லப் ஆகி இந்த சதையெல்லாம் பிஞ்சு போச்சு. நான் ரெகுலரா சர்ஜரி பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா அதை கட் பண்ணி எடுத்து சரி பண்ணேன். முந்தி நான் தான் செய்தி கொடுக்க போவேன் 365 நாள். அப்ப மேல ஸ்பீக்கர் இருக்கும். இந்த அம்மா அந்த செய்தியை கேட்டு ஆண்டவர் ஏற்றுக்கிச்சு. ஆனா என்கிட்ட சொல்லவே இல்லை, என்கிட்ட சந்திக்கவே இல்லை. ஒரு நாள் அந்த சபையில போய் சொல்லும்போது அப்ப சொல்லிச்சு, சுஜித் டாக்டர் மெசேஜ் கொடுக்கும்போது நான் ஆண்டவர் ஏற்றுக்கிட்டேன். அவருக்கு தெரியாது. ஆனா நான் ஞானஸ்தானம் எடுத்து எல்லாம் எடுத்து இன்னைக்கு நான் ஆண்டவர்ல இருக்கிறேன். இது எப்ப தெரியும் எனக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2:14 பிலிப்பியர் நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டிருக்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாள் எனக்கு உண்டாயிருப்பது. கிறிஸ்துவின் நாள். பவுலுக்கு ஒரு நாள் ரொம்ப கிளியர் இருக்கு, அது கிறிஸ்துவின் நாள். அந்த கிறிஸ்துவின் நாளுக்கு 1வது அதிகாரம் 11 நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கு என்று வரமா எஸ் வரும். ஆனா நான் பாக்குறது கிறிஸ்துவின் நாளை பாக்குறேன். துப்புரவாளர்களும் இடர்கள் இருக்கும்படி வேண்டிக்கொள்ளும். அது ஒரு ரிக்வெஸ்ட். ஆனா அந்த கிறிஸ்துவின் நாள் அன்னைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2வது அதிகாரம் 14வது வசனத்துல ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். தன்னை ஆரம்பிச்சு நீங்கள், அதான் பவுல் ஸ்பெஷாலிட்டி. ஆரம்பிக்க நான் அப்படின்னு நான் தான் செய்த. ஆனா நீங்களும் என்னோட வரணும். நீங்களும் சுவிசேஷத்துக்காக போராடணும். நீங்களுக்கும் ஒரே ஆவி இருக்கணும், ஒரே ஆத்துமால எப்படியாவது சுவிசேஷத்தை சொல்லணும். ஒரு சிலர்ல பரலோகத்துக்கு நம்ம கொண்டு வரணும். 15 கோணலும் மாறுபாடான சந்ததியில் நடுவிலே. சந்ததி கோணலா தான் இருக்கும், மாறுபாடு தான் இருக்கும். பலர் பல விதமா இருப்பாங்க. ஒரு சிலர் ஒரு சில நோக்கத்தோட சுவிசேஷத்தை சொல்லுவாங்க. எனக்கு என்னப்பா நீ கொடுப்ப அப்படின்னு சொல்றவங்க அநேகர் இருப்பாங்க. ஆனா
நடுவிலே குற்றம் அற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுக்கு மாசற்ற பிள்ளைகளா இருக்கும், மாசு அல்லாத பிள்ளைகளா இருக்கும்படி. ஏன் மாசு இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாசோட தரலாம் போக முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் நம்ம கழுவப்படணும், பரிசுத்தமாக்கப்படணும். என்னதான் இருக்கணும்னா ஒரு மாசற்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். 3வது அதிகாரம் 20வது வசனத்துல அந்த மாசு இல்லைன்னா நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கு. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கு. நம்ம கொஞ்ச நாளைக்கு நம்ம இங்க இருக்கிறோம், சில நாட்கள்ல நம்ம அங்க போய் சேர்ந்தோம். இப்பத்தான் ரட்சிக்கப்பட்டது போல இருக்கு. 24 வருஷம் ஓடிடுச்சு, நம்ப முடியவில்லை, எனக்குலாம் நம்ப முடியல. இப்பத்தான் நான் ரட்சிக்கப்பட்டேன், இப்பத்தான் ஞானஸ்தானம் எடுத்தேன், இப்பத்தான் அந்த ஊழியத்தை ஆரம்பிச்சாப்ப இருக்குது, ஓடிடுச்சு. அதனாலதான் பவுல் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கணும். இந்த வாழ்க்கை எதிர்பார்க்கிற வாழ்க்கை. உலக மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், என் பிள்ளை என்னை பார்க்கும், என்னை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி. காப்பாத்துச்சுன்னா சந்தோஷம், நீங்க காப்பாத்தாது. நான் ஒரு சம்பவத்தை சொல்லியிருக்கேன், திரும்ப அதை சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு என்னுடைய பேஷண்ட் லோக்கல், இந்த ஊருக்காரர், அவருக்கு 2 பசங்க, ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பாங்க. அவ்வளவு அன்புன்னா அன்பு, எங்க போனாலும் 3 பேர் ஒன்றா தான் போகும். அப்பா 2 பையங்க, 2 பையங்களுக்கு திருமணம் ஆச்சு, 2 பேருக்கும் பிள்ளைகள் இருக்காங்க. ஒரு கூட்டு குடும்பம். அப்படி ஒரு ஒட்டுதல். அம்மா எப்பவுமே அந்த பையனை கூட்டு வருவாங்க, மருமகளை கூட்டு வருவாங்க, எங்க ஆஸ்பத்திரிக்கு ரெகுலரா வருவாங்க. இவருக்கு திடீர்னு ஒரு 3 கோடி கடன் பிசினஸ்ல வந்துருச்சு. 3 கோடி கடன் எப்படி வந்துச்சுன்னு அவரால் சொல்ல முடியல. கேட்டா சொல்ல கொரோனால போயிடுச்சுங்கிறாரு, அதை நம்ப முடியல. பணம் போயிடுச்சு. இப்ப பேங்க்ல இருந்து அழுத்துறாங்க, நீங்க பட்டி கட்டணும் அப்படின்னு சொல்லி. இப்ப ஒரு பெரிய சொத்தை வித்து இந்த கடன் அடைக்கலாம் இவர் நினைச்சிருக்காரு. பசங்க 2 பேரும் பிள்ளைகளை கூட்டிட்டு வெளியே போயிட்டாங்க. உங்க கூட இருக்க முடியாது. மருமகள் சொல்ற, மாமா எங்களுக்கு கரெக்டா அந்த கோடிக்கு கணக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏதோ இன்கம் டாக்ஸ் கேட்கறதுல இவர் ஆடிட்டார். இப்ப பையன் வெளியே போயிட்டான், மருமக வெளியே போயிட்டா, பிள்ளைகளோட அப்படி இடிஞ்சு உடஞ்சி போய் பிபி ஷூட் ஆயிடுச்சு. இவருக்கு பிபி கிடையாது. நம்ம ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனாரு, மாத்திரை விட்டுரும் சார், கரெக்ட் ஆயிடுச்சு. என்கிட்ட சொல்றாரு, சார் எவ்வளவோ நான் பிசினஸ்ல ரிஸ்க் எடுத்து செய்வேன், இன்னைக்கு மாதிரி ரிஸ்க் எடுக்கல பார்க்க முடியாது, ஆனா லாபம் வந்துச்சுன்னா எங்கேயே போயிடும். சொல்லுவாங்க, டே நீ மட்டும் இந்த சொடக்க வாங்கலைன்னா நீ அப்படி ஒரு ரிஸ்க் எடுத்து தான் செய்யும். ஆனா எனக்குலாம் அன்னைக்கு ப்ரெஷர் வரல, ஆனா என் பிள்ளைக என்னை விட்டு போயிட்டாங்க, எனக்கு பிபி வந்துருச்சு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாருங்க 4வது அதிகாரம் 6வது வசனம், சரி 7வது வசனம். தேவ சமாதானம் உங்கள் இருதயத்திலே உங்கள் சிந்தையிலும் ஆளுகை செய்யும். காத்துக்கணும். இன்னைக்கு நமக்கு பிள்ளைகள் தேவையா? எஸ் தேவை, இல்லை நான் சொல்ல முடியும். என் மக கரெக்டா 6 மணிக்கு கொடுப்போம். பேரைங்க தேவையா? ரொம்ப தேவை. பேரைங்களா கூட இருக்கிறது அதோட பெரிய சந்தோஷம். ஆனா அதை அவர் கொடுப்பார், நம்மளா போய் என்ன செய்ய. அப்ப நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கு. நம்முடைய ஒரே ஒரு வாஞ்சை அங்கிருந்து ஆண்டவர் வருவாரு. நம்முடைய 3வது அதிகாரம் 10வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிற மாதிரி ஒரு வசனத்தை வாசிக்க நம்ம வாசிக்க போறோம். எதை வாசிக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் அதிகாரம் 27. நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் மரணத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார், வெயிட்டிங் ஃபார் டெத். வாசிப்பார் 3வது அதிகாரம் 10வது வசனத்துல பவுலுடைய வாஞ்சையை நம்ம காட்டுறேன். எஸ், கட்டாயம் செய்வோம். ராஜேஷ் will do it. அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். will fix it. சரி, பிலிப்பியர் 3வது அதிகாரம் 10. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிவதற்கு அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்தை. இது பவுலுடைய ஒரு வாஞ்சை. பவுலுக்கு ஒரே ஒரு வாஞ்சை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உயிர்த்தெழுதல். மரணம் வந்தா தான் உயிர்த்தெழுதல். நம்ம உயிரோட இருக்கிறோம், மரிப்போம், மரித்ததுக்கு அப்புறம் உயிர்த்தெழுதல். அதனால்தான் நான் உங்களை கண்டாலும் காணாவிட்டாலும் பவுலுடைய இருதயத்தை இந்த வசனத்தை உங்களுக்கு. இப்படி நான் அவரை நம்ம யார் அறியணும்? இயேசு அறியணும். இயேசு அறியறது என்னங்க? பர்சனல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு. பர்சனல் ரிலேஷன் உங்களுக்கும் ஆண்டவர்களை என்ன வரும்?
என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், நான் விசுவாசிக்கிறேன். என் பாவம் அவர் மேல போயிடுச்சு, நான் விசுவாசிக்கிறேன். நான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன். அது என் மேல் விழுந்த கடமை. பாடுகளுடைய ஐக்கியத்தை, பாடுகள் ஐக்கியம்னா ஒவ்வொரு பாடு அவர் நம்ம ஒரு நாள் பிக்ஸ் பண்ண ராஜேஷ், ஒன்றும் அவசரம் கிடையாது. சரி, இந்த மாசத்துக்குள் அடுத்த மாசத்துல நம்ம பிக்ஸ் பண்ணிக்கிறோம். சரி, பாடுகள் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்துக்குள்ளாகி, மரணத்திற்கொப்பான மரணத்துக்குள்ளாகினா நேரத்தினா சிலுவை மரணம். இயேசு சிலுவையில மரித்தார். ஆனா நம்ம மறிக்க முடியாது, கிறிஸ்துவோடு கூட வாழணும். நான் மரித்து உயிரோடு தகுதி, மரித்து உயிரோடு தகுதி. இதுக்கு நான் 2 வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு, சம்ஹவ் எனிஹவ். 2 வார்த்தை. சம்ஹவ் எனிஹவ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நம்ம பிள்ளைகள் இருக்காங்க, ஸ்டாஃப், இவங்களுக்கு சம்பளம் 100% கொடுத்துருவாங்க, சந்தேகம் இல்லை. அது நைட் டியூட்டி பார்க்குற பிள்ளைக்கெல்லாம் டபுள் சேலரி கிடைக்கும். ஏன்னா அவங்க தூக்கத்தை தியாகம் பண்ணி வேலை பார்த்துருக்காங்க. அது ஒரு நாள் சம்பளம் கொடுக்காட்டா சண்டைக்கு போயிடுவாங்க. ஆனா இந்த பிள்ளைகளுக்கு திடீர்னு ஒரு அட்வான்ஸ் வேண்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அட்வான்ஸ் என்னன்னா எங்கிட்ட வர மாட்டாங்க, ஏன்னா எனக்கு பவர் கிடையாது. அவங்க விமல் டாக்டர்கிட்ட போறதுக்கு பயப்படுவாங்க. அதனால ஒரு வயா சேனல் இருக்கு, மரியாள்கிட்ட போய், இந்த மாதிரி எங்க வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்கு, நீங்க எங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் வாங்கி கொடுக்கணும். அவ கன்வின்ஸ் ஆனா என் தம்பிட்டு கூட்டிட்டு போவோம். தம்பி கொடுக்கறதுக்கும் போது இவங்க தங்களை தாழ்த்துவாங்க. சார் எப்படியாவது கொடுத்துருங்க சார், சம்பளத்தை கிளைம் பண்ணணும், கெஞ்ச வேண்டியது. ஆனா இதுதான் சம்ஹவ் எனிஹவ். சரி, இப்ப பவுலுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறாருங்கிறத நான் வந்து சிட்டிசன். இந்த சிட்டிசன் என்னது? பிரஜை. இப்ப இந்த பிலிப்பு பட்டணம் என்ன பட்டணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ரோமன் காலனி அப்படின்னு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன், அப்பதான் அந்த வசனம் உங்களுக்கு புரியும். அப்போஸ்தலர் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 12வது வசனத்துல பிலிப்பு பட்டணத்தை குறித்து பேக்ரவுண்ட் சொன்னா தான் சிட்டிசன் என்னன்னு உங்களுக்கு புரியும். 16:12 அங்கு இருந்து மக்கதோனியா தேசத்திலே நாட்டில் ஒன்று தலைமையான ரோமர் குடியிருப்பு பிலிப்பு. அதாவது மக்கதோனியாங்கிறது ஒரு ஸ்டேட், அதுல ரோமர் குடியிருப்பாகிய பிலிப்பு பட்டணம். இப்ப ரோமர் குடியிருப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப விருதுநகர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. இங்க பாண்டிச்சேரிக்கு போனீங்கன்னா அங்க போர்ச்சுக்கல் நாட்டில் உள்ள மக்கள் அங்க வந்து தங்கியிருந்தாங்க, போர்ச்சுக்கல் மக்கள். நீங்க பாண்டிச்சேரி முழு பாத்தீங்கன்னா அந்த போர்ச்சுக்கலுடைய அப்படி ஒரு பிரிண்ட் தாங்க இருக்கும். ரோடு வித்தியாசமா இருக்கும். அங்க இருக்கிற போலீஸ் வேற மாதிரி இருப்பான், நம்ம ஒரு போலீஸ் மாதிரி இருக்க மாட்டோம், தமிழ்நாடு போலீஸ் மாதிரி இருக்க மாட்டோம். ரோடெல்லாம் வித்தியாசமா இருக்கும். அவங்களுடைய கல்ச்சர், பிஹேவியர் எல்லாமே வித்தியாசமா இருக்கும். உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டீங்கன்னா, நான் போயிருக்கேன். அண்ணன் பையன் நிஷல் அங்க படிச்சுட்டு இருந்தார். உடனே நாங்க போகிறதுக்கு ஒரு 2 தடவை போயிருக்கேன். அப்ப என்னைய கூட்டிட்டு போவாரு, சித்தப்பா இங்க வாங்க, இங்க இப்படி இருக்கும் இப்படி இருக்கும், எல்லாம் வித்தியாசமான இடத்துல எனக்கு கூட்டிட்டு போய் காட்டுவார். அப்ப அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் அவருடைய ட்ரெஸ் வேற மாதிரி, பேச்சு வேற மாதிரி இருக்கும். யாருடைய பேச்சாக்குன்னா, பாண்டிச்சேரியில இருக்கிற மக்களுக்கு அந்த போர்ச்சுக்கல் மக்களுடைய, பிரான்ஸ்ல இருக்கிற அந்த, அது போல நம்ம பேருக்கு எங்க இருக்கிறோம், தமிழ்நாட்டில் இருக்க, வெளிநாட்டில் இருக்க. ஆனா நம்முடைய பேச்சு, நம்மளுடைய ட்ரெஸ், நம்மளுடைய எல்லாமே எப்படி இருக்குன்னா அந்த சிட்டிசன் போலதான் இருக்கும். கலாச்சாரம். கோவா எடுத்துக்கோங்க. கோவா நீங்க போயிட்டீங்கன்னா, கோவா வந்து இதே மாதிரிதான் வித்தியாசமா இருக்கும். இப்ப இதெல்லாமே எதுக்காக நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, சிட்டிசன். அந்த சிட்டிசன்ல இருக்கிற நம்ம எப்படி வாழணும்னு மட்டும் பார்த்து இந்த செய்தியை நம்ம முடிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளணும். எபேசியர் 5வது அதிகாரம் 1 வசனம். சிட்டிசன் ட்ரெஸ், பேச்சு, சாப்பாடு எல்லாம் வேற மாதிரி இருக்கும். இங்க அதே மாதிரி நம்ம எப்படி இருக்கணும்? ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல, பிரியமான பிள்ளை. 2 பிள்ளை இருக்கும். ஒரு பிள்ளைக்கு பேரு ஏசா, இன்னொரு பிள்ளை யாக்கோப். ஆண்டவருக்கு யாரை பிடிக்கும்? யாக்கோபை பிடிக்கும். ஏசாவை தள்ளி விட்டார். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்தவர்கள் போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்க. இப்ப அன்புல நடக்கிறது எப்படின்னா, சுவிசேஷத்தை சொல்லணும், ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழணும், அன்பிலே நடக்கணும். சரி, இப்படி இருக்கும்போது
பிலிப்பியர் 2வது அதிகாரம் எபேசியர் 2வது அதிகாரம் 21 அவர் மேல் மாளிகை முழுவதும் இசை கர்த்தருக்கு அவர் மேல் நீங்க இது இசைப்பு ஆங்கிலம் கரெக்டா சொல்லிருக்காரு. அந்த மக்களே வேற மாதிரி இருப்பாங்க, அவங்க பேச்சு வேற மாதிரி. சரி, இப்ப பாருங்க, நம்ம ஆண்டவர் எப்படி நம்மளை எதிர்பார்க்கிறார். இது ஃபைனலை பார்த்து முடிக்க போறோம். பிரியமாக வாழ்றோம். பிரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு 2வது அதிகாரம் 21 அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு இணைப்பு கொண்டு வரோம். அதாங்க முக்கியமானது. வேற எந்த மதத்துல இந்த இணைப்பு கிடையாது. புத்தர் என்ன சொன்னார்னா கடவுளே கிடையாதுட்டார். கடவுளே கிடையாதுன்னு சொன்ன புத்தரை கடவுள் ஆக்கிட்டாங்க. கடவுளுக்கும் அங்க இருக்க புத்த பிச்சுகளுக்கும் ஒரு சம்பந்தமே இருக்காது. அவங்க தனியா ஒரு இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஆண்டவர் தனியா நடத்துக்கல. சுவிசேஷம் சொல்றதுக்கு எந்த உளையான சேற்றில் இருந்து எடுத்தால் அங்கேதான் அவங்க வச்சிருக்கிறோம். அவருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா இசைவாய் இணைக்கப்பட்ட ஒன்னஸ் இருந்து நம்ம ஆண்டவருக்கு சாட்சிகளாக வாழணும். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. நன்றி நன்றி நன்றி. உங்களுடைய கிருபைகளுக்காக நன்றி ராஜா. எங்களுடைய வாழ்க்கையிலே மரணம் வரும், ஜீவனாக இருந்தாலும் நாங்கள் ஒரு நாள் உண்மை சந்திப்போம். ஆண்டு நாள் நான் வெக்கப்படப்படாத கிறிஸ்துவ நாளுக்காக தொடர்ந்து ஓட பலன் தாங்கப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.